ஆன்மீகத்தையே பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விசாக நட்சத்திரக்காரங்க, ஏன்னா விசாக நட்சத்திரக்காரங்க இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியான ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற ஒரு அழுத்தம் ஏற்படும். நிறைய பேர் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்துல உருவாகுமான கண்டிப்பா உருவாகி இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் என்னன்னாக்கா சில பேருக்கு வெளியூர்ல வெளிநாட்டில் தொடங்கலான்றதுனால ஒரு அமைப்பு அப்படியும் வரும். ஸோ அதனால இந்த கால தொழில் தொடங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா கண்டிப்பா இந்த இடத்துல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்ற மாதிரி ஒரு மனசுல ஒரு குழப்பமான இருக்கு. ஏன்னா ஒரு தொழில் செய்யலான்னு நினைச்சா இருக்கும், ஒரே டைம்ல 10 தொழில் செய்யலான்ற ஒரு எண்ணம் வரும்போது எதையுமே இவங்களால முழுமையாக அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருப்பாங்க. அதனால என்னன்னாக்கா விசாக நட்சத்திரக்காரங்க ஒன்னையே செய்யுங்க, அதையே சிறப்பா செய்யுங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா ஒரு மாமியார் சார்ந்த விஷயத்துல நிறைய பேருக்கு அழுத்தம் ஏற்படும். மாமியார் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, மாமியார் ஒன்று சொல்லுவோம் இவங்க ஒன்று சொல்லுவோம், அது அப்படின்ற மாமியார் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழலுக்காக ஏற்படுவதற்கு சாத்தியக்கூடாது. மாமியார் என்ற உறவை நல்லபடியாக வச்சுங்க. அதே போல் என்னக்கா குறிப்பாக இந்த காலம் நிறைய பேர் என்னன்னாக்கா வாழ்க்கை துணை அவரோட நண்பர் சூழ்நிலைக்காக என்னன்னாக்கா புதிய வாகன சேர்க்கை எல்லாமே இருக்கும். ஸோ வாகன சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடைத்து வேலையின் மூலமாக வருமானம் என்னால் என்னக்கா வேலை செய்கிறோம் வருமானமே வரல அப்படின்னு இந்த காலத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால நிறைய பேர் என்னன்னாக்கா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் நோய் குணமாகும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதிகள் குணமாகும். சரியான மருத்துவம் குணமாகுன்றதுக்கால சரியான மருத்துவத்தை அணுகக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விசாக நட்சத்திரக்காரங்கள் இருக்கு.